ராமு, ஏண்டா அம்மியில் அரைக்கும் போது வர்ற வாசனை ஒரு நாளும் மிக்சியில் அரைக்கும் போது வர்றதில்ல? சோமு, அது மிக்சி மூடிய திறந்து வச்சு அரைச்சி பாருங்க, நல்லா குபீர்னு வாசனை வரும். சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. நோயாளி, டாக்டர், வாழுற வரைக்கும் ஆரோக்கியத்தோடு வாழணும் டாக்டர், அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? டாக்டர், ஓ இருக்கே, உங்கள் பொண்டாட்டி பேரை ஆரோக்கியன்னு மாற்றிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் ஆரோக்கியத்தோடு வாழலாம். சிரிங்க சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. சேரன், அவர் சூரியன் எஃப்எம் ரசிகர்னு எதை வச்சு சொல்கிறீங்க? மாறன், பந்தியில் சாம்பாரை ஊற்றுறப்ப ஊற்றுங்க ஊற்றுங்க ஊற்றிக்கிட்டே இருங்கன்னு சொல்கிறாரு, அதை வச்சு தான். சிரிங்க சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. ராம், சமைக்கலாம் வாங்கன்னு ஒரு புத்தகம் எழுதினீங்களே, ரிசல்ட்டு எப்படி இருக்குது? ஷியாம், தினமும் யாராவது அரிசி பருப்போட வீட்டுக்கே வந்துடுறாங்க ராம். வண்ணன், சோம்பேறிங்க போட்டியில் உனக்கு முதல் பரிசு கிடச்சிச்சாமே, எப்படிரா? மன்னன், பேர் என்னன்னு கேட்டாங்க, நான் சைலண்ட்டாக இருந்தேன், அதுக்காகத்தான். சிரிங்க சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. சூர்யா, எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்குறவரை ட்ராமாவில் சேர்த்தது தப்பாக போச்சுடா. ஆர்யா, ஏண்டா? சூர்யா, குருன்னு சொல்ல வேண்டிய இடத்துல ஸ்க்ரூன்னு சொல்லி மானத்தை வாங்கிட்டாரு. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. கந்தன், வர வர என் மனைவியும் போய் பேச ஆரம்பிச்சிட்டா. மந்தன், எப்படி சொல்கிற? கந்தன், வீட்டு வேலை அதிகமாக இருக்கிறப்ப உங்களை மாதிரி கணவர் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்கிறாளே. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. ரகு, என் மனைவி என்ன தெய்வமாக மதிப்பாடா? பகு, பரவாயில்லையேடா. ரகு, அவ கூட சண்டை போடுறப்ப எல்லாம் நீங்கள் மனுஷனே கிடையாதுன்னு சொல்லுவானா பார்த்துக்கைய. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. அரசர், இளவரசி நந்தவனத்தில் மானுடன் தானே விளையாடி கொண்டிருக்கிறாள். அமைச்சர், இல்லை மன்னா, ஒரு மேனுடன் தான் விளையாடி கொண்டிருக்கிறாள். சிரிங்க சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. ராமு, அந்த பெட்டிக்கடையில் ஏன் அவ்வளவு கூட்டம்? சோமு, அந்த கடையில் சிகரெட் பிடிக்க பார் வசதி பண்ணியிருக்காங்களாண்டா, அதனால தான். சிரிங்க சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. அமலா, எதுக்குடி முடியெல்லாம் சிக்கு பண்ணிக்கிட்டு இருக்க? விமலா, வாங்க வர்றவங்க சிக்கு முடிய தானே கேட்குறாங்க, அதனால தான். சிரிங்க சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. ராமு, என்னடா திடீர்னு உன் ஹேர் ஸ்டைலை மாற்றிட்ட? சோமு, வர்ற அவசரத்தில் எங்கள் அப்பாவோட விற்க எடுத்து மாட்டிக்கிட்டு வந்துட்டேன்டா. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. ஆசிரியர், ஸ்கூலுக்கு எதுக்குடா பாய் தலகாணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்க? மாணவன், நீங்கள் தானே சார் வெறும் தரையில் தூங்கக்கூடாதுன்னு சொன்னீங்க, அதுக்காகத்தான். ஆசிரியர், ஏண்டா தமிழ் வாத்தியாரோட காலவாரி விட்ட? மாணவன், அவர் தான் சார் நேற்று ஸ்கூல் விட்டதும் நாளை காலை வாருங்கள்னு சொன்னார், அதனால தான். சிரிங்க சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. நோயாளி, ஆப்ரேஷன் தான் முடிஞ்சிருச்சே டாக்டர், அப்புறம் எதுக்கு வயிற்று ஸ்கேன் எடுக்கிறீங்க? டாக்டர், என்னோட மொபைலை எங்கே வச்சேன்னு தெரியலப்பா, அதனால தான். சிரிங்க சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. அப்பா,
ஏண்டா அம்மா தானே அடித்தா, அதுக்கு போய் இப்படி அழுவுறியடா? மகன், போங்கப்பா, உங்களை மாதிரியெல்லாம் என்னால் அடியை தாங்கிக்க முடியாதுப்பா. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. பேரன், பாட்டி கொஞ்சம் கண்ணை மூடிக்கோயேன். பாட்டி, ஏண்டா பேராண்டி? பேரன், நீ கண்ணை மூடினா நிறைய பணம் கிடைக்குன்னு அம்மா சொன்னாங்களே, அதுக்குத்தான். சிரிங்க சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. ராமு, பஸ்ஸில் ஒரு சீட்டு இருந்தோம், ஒரு பொண்ணு உக்காரல, ஏன்னு சொல்லு. சோமு, தெரியலையேடா, நீ ஏன் சொல்லு. ராமு, ஏன்னா அந்த பொண்ணு பேர் அமராவதியாச்சே. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. டாக்டர், நான் கொடுத்த மருந்தில் ஏதாவது சேஞ்ச் இருந்ததா? நோயாளி, பாட்டில காலி பண்ணி கூட பார்த்துட்டேன் டாக்டர், ₹1 கூட இல்லை. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. அருண், நர்ஸுக்கு லவ் லெட்டர் கொடுக்குறப்ப ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன்டா. வருண், என்ன பண்ண? அருண், லெட்டரில் ஐ லவ் யூ சிஸ்டர்னு எழுதிட்டேன்டா. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. சுரேஷ், எனக்கும் என் லவ்வருக்கும் கல்யாணம்டா. கணேஷ், ரொம்ப சந்தோஷம், எப்படா கல்யாணம்? சுரேஷ், எனக்கு February 18, அவளுக்கு February 28டா. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. ஆசிரியர், அணில் கடித்த கொய்யா பழம் ஏன் இனிக்குது? பரமா, நீ சொல்லு. பரமன், அணிலுக்கு சக்கரை வியாதியாக இருக்கும் சார். சிரிங்க சிரிங்க, சந்தோஷமாக இருங்க.